ஹே காய்ஸ், இன்னில இருந்து கண்டினியூவேஷனா ஒரு 3 டேஸ்க்கு கிறிஸ்மஸ் சீரிஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் நார்மலா ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்தேன். பயங்கர கியூட்டா இருந்தது. நம்ம செஞ்சா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா வருமா வராதான்லாம் தெரியல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணிட்டே இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி கிறிஸ்மஸும் நெருங்கிட்டு இருந்ததுனால ஃபர்ஸ்ட் வீடியோவே அதுவே பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் கிறிஸ்மஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டு என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சடனா இந்த வீடியோ பார்க்கும்போது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொதப்பிக்குச்சு. இந்த ஸ்வீட்டுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டே சீஸ் கிரீம் தான். ஆனா நான் சீஸ் கிரீம் வாங்குறதுக்கு பதில் பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுற சீஸ் பிரெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கே நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டு வாங்கிட்டு வந்தது. ஆனாலும் தப்பா தான் வாங்கிட்டு வந்தேன். இது லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு இது பிரெட்டுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியவே தெரியாது. வீட்டுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரே உப்பு கரிச்சுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது வழக்கம் போல தப்பா தான் வாங்கிட்டு வந்துட்டோம்ட்டு. அதுக்கப்புறம் வேற வழியில வீட்லயே பண்ணலான்னு பாலை கொதிக்க வச்சு திரிய வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுலயும் ஒரு சொதப்பல். எவ்வளவு குவான்டிட்டிக்கு எவ்வளவு பால் ஊத்தணும்னே தெரியல. நான் நிறைய ஊத்தினா ஆனா இத்தனோண்டு தான் எனக்கு கிடைச்சது. ஓகே, அதை வச்சே பண்ணலான்ட்டு அதை மிக்ஸி ஜார்ல போட்டு 2 ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணி நல்லா அரைச்சா சீஸ் கிரீம் வீட்லயே ரெடி ஆயிடும். இருக்க வரைக்கும் சீஸ் கிரீம் எல்லாத்தையும் எடுத்து அந்த பிஸ்கெட் பவுடர்ல ஆட் பண்ணி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் அகைன் சீஸ் கிரீம் பண்றதுக்கு சோம்பேறி பட்டுட்டு கொதிச்ச பால் எடுத்து லைட்டா ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். ஆனா பால்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சீஸ் கிரீம் தான் ஃபுல்லாவே யூஸ் பண்ணணும். ஃபைனலா கையில ஒட்டினதுனால லைட்டா கீ ஆட் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேன். சீஸ் கிரீமுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா மில்க் யூஸ் பண்ணியிருந்தாலும் கிரீம் யூஸ் பண்ணி வர கன்சிஸ்டன்சில் தான் எனக்கு இதுவுமே வந்திருந்தது. எனக்கு உருட்டும் போதெல்லாம் பயங்கர ஹாப்பி, அழகா வந்துட்டு இருக்குன்ட்டு. ஆனா ஸ்டார்ட் பண்ணி பாதி கிணறு கூட தாண்டலன்ற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பால்ஸை குச்சில இன்செர்ட் பண்றது தான். இந்த பால்ஸ் ஒரு காம்போ செட்ல வரும். ஒன்னு வந்து குட்டி பாலாவும் இன்னொன்னு வந்து பெரிய பாலாவும் தான் உருட்டணும். உருட்டி அதை அழகா இன்செர்ட் பண்ணணும் குச்சில. ஆனா நான் மில்க் யூஸ் பண்ணதுனால என்னன்னு தெரியல, அப்படியே குச்சில சொருனோடனே எனக்கு மெல்ட் ஆகி அப்படியே வருது. ஆனாலும் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியா செட் பண்ணிட்டேன். ஃபைனலா பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருந்தது. அது ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் ஃப்ரீசர்ல செட் பண்ணிட்டு அழகா செட் ஆயிடும். நான் ஒரு 3 மினி பேக் ஓரியோ தான் யூஸ் பண்ணிருந்தேன். அதுக்கே ஒரு 5 பீஸ் தான் கிடைச்சிருந்தது. அது செட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒயிட் கோட்டிங்ல தான் நம்ம டிப் பண்ண போறோம். அதுக்கு ஒயிட் சாக்லேட் தேவையான அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செட் ஆனதுக்கு அப்புறம் டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் அழகா அப்படியே ஒயிட் கோட்டிங் ஏதாவது பண்ணிருக்கணும். நான் டிப் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி டிப் பண்ணி எடுத்தே சொதப்பிட்டேன். டிப் பண்ணி எடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் என்ன சாக்லேட் பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. ஸ்னோமேன் கேக் பாப்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் அப்படிதான் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அது போக போக எந்த வெரைட்டில வருதுன்னு எனக்கு தெரியல. ஒயிட் சாக்லேட்டை கோட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்றதுக்கு பட்டர் ஷீட்ல பிளேஸ் பண்றேன். ஆனா அது என்னமோ கரைஞ்சி போயிட்டே இருக்கு. அப்படியே இருக்கட்டும் ஃப்ரீஸ் பண்ணி அது மேல டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். டெக்கரேட்னா ரொம்ப பெருசு இல்ல, ஸ்மைலும் ஐஸும் தான் போட்டிருந்தேன். ஆனா அது போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயங்கர சிரிப்பே. எந்த வகையிலுமே ஸ்னோமேன் மாதிரி இல்ல, பார்க்க சூனிய பொம்மை மாதிரி தான் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணா இன்னும் நல்லா பெட்டராவே வரும். ஃபைனலா கிறிஸ்மஸ்க்கு வீடியோ போட்டு வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்குலாம் இன்னும் பெரிய பெரிய சம்பவம்லாம் வச்சிருக்கேன். அதை பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.